வந்து நம்ம குமரனை பார்க்குறாங்க. பார்த்துட்டு வந்து அவங்களுக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல. "ஏங்க இப்படிங்க?" அப்படின்றாங்க. "என்ன கங்கா என்ன ஆச்சு?" அப்படின்னோனே, "இப்படி நீங்க டிவில" அப்படின்னு சொன்னோனே அப்படியே பார்க்குறாரு. "தெரிஞ்சிடுச்சா?" அப்படின்னு கேட்குறாரு. "ஆமா எனக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சு. ஏங்க இப்படிலாம் என்கிட்ட சொல்லாம பண்ணீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோனே, இல்ல கங்கா உனக்கு சர்ப்ரைஸ் தரணும். உங்களுக்கு சர்ப்ரைஸ் தரணும்னு எப்படிங்க தோணுச்சு? எனக்கு இவ்வளோ பெரிய சர்ப்ரைஸ குடுத்துருக்கீங்க." அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்ல கங்கா நான் உனக்கு எதுவுமே செஞ்சது இல்லைல்ல. எனக்கு இது போதுங்க." அப்படின்றாங்க. சரி கங்கா உனக்கு சந்தோஷம் தானே? என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க? எனக்கு அவ்வளோ சந்தோஷங்க." அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டிக்கிறாங்க. சந்தோஷம் தாங்க முடியல. "தேங்க்ஸுங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. 10 பேர்ல ஒரு ஆளா வந்திருக்கீங்க. எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமாங்க நீங்க பண்ணது." அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டி பிடிச்சுக்கிறாங்க, அழறாங்க. சந்தோஷம் தாங்கவே முடியல நம்ம குமரனுக்கு. இங்க வந்து விஜயும், காவேரியும் இவங்கள பார்த்துட்டு வந்து ஒண்ணும் புரியாம அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. விஜய்க்கு வந்து வெக்கம் தாங்கல. அப்படியே வந்து நம்ம காவேரிய பார்க்குறாரு. காவேரி வந்து பார்த்து முறைக்கிறாங்க. வெக்கம் வேற படுறாரா இவரு? அப்படியே என் கூட அப்படியே வந்து ரொமான்ஸா இருக்கிற மாதிரி தான் நெனப்பு மனசுல. பண்றதெல்லாம் பண்ணிட்டு வெக்கம் வேற. இதுல கொஞ்ச நாளே என்னை விட்டு பிரிய போறாரு. அது மட்டுமா டைவர்ஸ்க்கு வேற ஒரு பக்கம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு. இந்த சூழ்நிலை அப்படியே வெக்கம் பார்த்து பொண்டாட்டிய பார்த்து வெக்கப்படுறாராம். இதெல்லாம் எல்லாரும் நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. என்ன இப்படி முறைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, காவேரி அங்க பார்த்தல்ல அவங்க 2 பேரும் எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சந்தோஷமா இல்ல அப்படின்னோனே, சந்தோஷமா இல்ல அப்படின்றாங்க. ஏன் காவேரி? அவங்க 2 பேரும் சந்தோஷமா தான் இருக்காங்க. ஆனா நான் தான் சந்தோஷமா இல்ல அப்படின்னாங்க. என்ன காவேரி இப்படிலாம் சொல்ற? இந்த மாதிரி நம்ம எத்தனை வாட்டி ஹக் பண்ணியிருக்கோம் அப்படின்னோனே அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க. இல்ல இல்ல இந்த மாதிரி சந்தோஷமா நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம்ல, அதுக்காக சொல்ல வந்தேன். என்ன ஷேர் பண்ணி என்ன பிரயோஜனம் அப்படின்றாங்க. ஏன் காவேரி அப்படி சொல்ற? ஆமாங்க. என்ன ஷேர் பண்ணி என்ன பிரயோஜனம்? கொஞ்ச நாள்ல நீங்க என்ன பிரியறதுக்காக நிறைய ஏற்பாடுலாம் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, அப்புறம் எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னோனே, ஏன் காவேரி இப்படிலாம் பேசுற அப்படின்றாரு. வேற எப்படி பேசுறது? உண்மையை தானே நான் சொன்னேன். என்னை பிரியறதுக்கு நல்ல ஏற்பாடுலாம் நடக்குதுல்ல, அப்புறம் இதுக்கெல்லாம் நீங்க சந்தோஷப்பட வேண்டிய அவசியமே இல்ல. அமைதியா இருங்க அப்படின்னோனே, பயங்கர காண்டா இருக்காளே! ஆனா என் பொண்டாட்டி காண்டா இருந்தாலும் கியூட்டா இருக்காளே! அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு ரசிச்சு. அப்படியே காவேரி முறைச்சிட்டே இருக்காங்க. உடனே வந்து என்ன ப்ரோ அப்படி சொல்லிட்டு அப்படியே வந்து தொண்டையை வந்து செருமுற மாதிரி பண்றாரு. வாங்க வாங்க ப்ரோ அப்படி சொல்லி சொன்னோன்னே, என்ன 2 பேருக்கு ரொம்ப சந்தோஷம் போல் இருக்கு அப்படின்னோனே, ஆமா என்னோட கங்காக்காக நான் வந்து பண்ணது அவ வந்து இன்னைக்கு தான் தெரிஞ்சது. இப்போ பொண்டாட்டிக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ சந்தோஷமா தானே உங்களுக்கு அப்படின்னோனே, குமரன் வெக்கப்படுறாரு. என்ன ப்ரோ இப்படி வெக்கப்படுறீங்க? இவ்வளோ நாள் கழிச்சு கல்யாணம் ஆகி இப்போ கூட வெக்கப்படுறீங்களே! உங்க வெக்கத்தை பார்க்கும்போதே எனக்கு சந்தோஷமா இருக்கு ப்ரோ அப்படின்னு விஜய் கலாய்க்கிறாரு. போங்க போங்க விஜய் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே 2 பேரும் அப்படியே வெக்கப்படுறாங்க. என்னக்கா ஒன்றும் புரியல போல இருக்கு. ஏய் சந்தோஷம் தாங்கிக்கவே முடியலடி அப்படின்னோன்னே, சரிக்கா எல்லாம் நல்லபடி நடக்கும். சரி வாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு ட்ரிப் மாதிரி வெளியே போவோம் அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம். முதல்ல இந்த விஷயத்த வந்து வீட்டில் இருக்கவங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்ல அப்படின்னோன்னே, அதுவும் கரெக்டு தான். சரி சரி வாங்க எல்லாரும் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு நம்ம விஜய். இங்கே வந்து தாத்தாவை பார்க்குறாரு குமரன் வந்து தாத்தா கிட்ட பிளெஸிங் வாங்குறாரு. அப்போ வந்து குமரன், நீ இன்னும் நல்லா வருவப்பா, உன்னை பார்த்தேன்ப்பா, செம்ம பர்ஃபார்மன்ஸ்ப்பா, நீ இந்த அளவு வந்துருப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல, 10 பேரில் ஒருத்தராக வந்திருக்கேப்பா, எவ்வளோ பெரிய விஷயம் நீ சாதிச்சு தெரியுமாப்பா. இல்லை இதுக்கெல்லாம் காரணம் விஜய் தான், அவர் இவ்வளோ தூரம் எனக்கு ஊக்கம் கொடுக்கலன்னா இதெல்லாம் நான் சாதிச்சிருக்கவே மாட்டேன் அப்படின்றாரு. உடனே வந்து விஜய் இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னோடனே உடனே காவேரி வராங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க மாமா? ஆமாம் விஜய் தான் எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணார் காவேரி. இப்போ வரைக்கும் அவர் தான் எனக்கு இதில் கலந்துக்கும் சொன்னார். எனக்கு ட்ரெஸ் எல்லாம் அவர் தான் வாங்கி கொடுத்தாரு. இங்கே பாரு எவ்வளோ விதவிதமாக ட்ரெஸ் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் யார் வாங்கி கொடுத்ததுன்னு நினைக்கிறேன்? எல்லாம் விஜய் தான் வாங்கி கொடுத்தாரு அப்படின்னோடனே, சந்தோஷம் தாங்க முடியல காவேரிக்கு. நிஜமாக நீங்கள் தான் பண்ணீங்களா அப்படின்னோடனே, அப்படின்றாரு விஜய். உடனே வந்து பார்த்தல இதுக்கெல்லாம் காரணம் அவர் தான். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. உங்களோட டேலண்ட்டு தான் இவ்வளோ தூரம் உங்களை கொண்டு வந்திருக்கு. ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாவோ இல்லை போட்டியில் கலந்துக்க சொன்னாவே வந்து யாரும் ஜெயிச்சிட முடியாது பிரதர். தானாக வரணும். அது உங்களுக்கு நிறைய இருக்குது. உங்ககிட்ட இருக்க டேலண்ட்டை நீங்கள் இன்றைக்கி ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, என்ன விஜய் இப்படி சொல்கிறீங்க? நான் உண்மையை தான் சொன்னேன். ஆமாப்பா விஜய் சொன்னது உண்மைதான். அவன் சின்ன ஹெல்ப் தான் பண்ணியிருக்கான். ஆனால் உனக்கு அது பெரிய விஷயமா இருந்திருக்கு. மற்றபடி உன்னோட டேலண்ட்டு தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் தட்டி கொடுக்குறாரு. என்னப்பா இதுக்கப்புறம் வந்து நீ ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் ஆகணும். போங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்படுறாரு. இதே தான் தாத்தா இவரோட வெக்கத்தை தான் தாங்க முடியல எங்களால் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கலாய்ச்சிட்டு இருக்காரு. எங்கே வந்து இவங்க எல்லாம் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கிறது ராகினி பார்த்துடுறாங்க. ராகினிக்கு தாங்க முடியல, கடுப்பாக இருக்குது. அப்படியே பார்த்து டென்ஷன் ஆகுறாங்க. என்ன இப்படி சந்தோஷமாக பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு விஜயும் காவேரியும் அதுக்கப்புறம் தனியாக உட்காந்து பேசுகிறாங்க. வந்து காவேரி கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் பேசலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பேசிகிட்டு இருக்காரு. காவேரி வந்து என்னமோ சொல்ல வராருன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இதை வந்து இதை எப்படியாவது கலைச்சி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அங்கே வராங்க. இதோட முடியுது.